வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனூஸ் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுகர் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு இங்கே நமக்கு சோப் பேஸ், மெல்ட் அண்ட் போர் சோப் பேஸ் வந்து தேவைப்படுது. ரெண்டாவது நமக்கு சர்க்கரை தேவைப்படுதுங்க. இந்த சர்க்கரை என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற சர்க்கரை இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா கேஸ்டர் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். நம்ம நார்மல் சர்க்கரை விட இது வந்து கொஞ்சம் ஃபைனாக இருக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவைப்படுறது தேங்காய் எண்ணெய். அடுத்ததாக நம்ம இங்கே ஆல்மண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் ஆல்மண்ட் கலர் வித் ஆல்மண்ட் எசன்ஸ் அதை எடுத்து வச்சுருக்கோங்க. அடுத்ததாக இது மோல்டு பண்ணுறதுக்கு ஒரு மோல்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது என்ன ரேஷியோவில் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சோப் பேஸ் வந்து 20 கிராம் எடுத்தோன்னா தேங்காய் எண்ணெயும் 20 கிராம் தான் எடுக்கணும். ஆனால் சர்க்கரை பார்த்திங்கன்னா 60 கிராம் எடுக்கணும். இதுதான் ரேஷியோ நமக்கு. அது போக நம்ம ஆல்மண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இங்கே 1 ounce அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த பாதாம் கலர் வித் எசன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் 2லேருந்து 3 சொட்டு எடுத்தாலே போதுமானது. சுகர் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே நம்ம சோப் பேஸை வந்து டபுள் பாயில் பண்ண போகிறோம் முதல்ல. அதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி வச்சு சூடாக்கியிருக்கோம். அடுத்ததாக நம்ம சோப் பேஸ் இதில் வைக்க போகிறோங்க. இப்போ இந்த சோப் பேஸ் பார்த்திங்கன்னா மெதுவாக உருகட்டும். இப்போ நம்ம இந்த சோப் பேஸ் கூடவே ஆல்மண்ட் ஆயில் 1 ounce அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். இங்கே நம்ம கம்மி ரேஷியோவில் பண்ணுறதுனால எல்லாமே கம்மியாக சேர்க்குறோங்க. உங்களுக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நிறையா சேர்த்திக்கலாம். ஆனால் நான் சொன்ன அளவு தாங்க. சோப் பேஸ் 2 கிராம்னா எண்ணெய் 2 கிராம், சர்க்கரை 4 கிராம், 2 to 6, 2 + 2 + 6 இதுதான் கணக்கு. இதோட நான் தேங்காய் எண்ணெயும் சேர்த்திடுறேன். சோப் பேஸ் பார்த்திங்கன்னா மெதுவாக உருக ஆரம்பிக்குது. இந்த சோப் பேஸ் இல்லாமல் நம்மளால் சுகர் ஸ்க்ரப் பண்ண முடியாதுங்க. பேஸ் இல்லாமையும் சுகர் ஸ்க்ரப் பண்ணலாம். அது இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். சோப் பேஸ் இல்லாமல் பண்ணுறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால தான் நம்ம சோப் பேஸோடு செய்கிறோம் இந்த தடவை. இப்போது இதில் ஒரு 2 சொட்டு அளவுக்கு மட்டும் நம்ம ஆல்மண்ட் எசன்ஸ் வித் கலர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சேர்த்திக்கலாம். இப்போது சோப் பேஸும் எண்ணெயும் எசென்ஷியல் ஆயிலும் எல்லாமே நல்லா கலந்துக்கலாம். இப்போது இதோட நம்ம சுகரை சேர்த்திடலாங்க. இப்போ இந்த சர்க்கரையோட நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம ஒரு சிலிக்கான் மோல்டில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம மோல்டில் ஊற்றியாச்சுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அன்மோல்ட் பண்ணலாம். இங்கே சுகர் ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சுங்க. இப்போது இதை நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாங்க. இது போல் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காற்று புகாத டப்பாவில் தாங்க நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம சர்க்கரையை கலந்துருக்கோங்க. காற்று ஈரப்பதம் பட்டுச்சுன்னா சர்க்கரை வந்து கரையிறக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து சர்க்கரை கரையக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இதில் சோப் பேஸும் தேங்காய் எண்ணெயும் கலந்துருக்கோம். இப்போ இது போல் காற்று புகாத பாட்டில் இல்லாட்டி கண்டெய்னர் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குளிக்கும்போது இதை ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாகவே நம்ம வந்து இதை தேய்ச்சிக்கலாங்க. தேய்க்கும்போது என்ன ஆகும் அப்படி பார்த்திங்கன்னா, நம்ம தோள்களில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்ஸ் இருக்குல்ல பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். உங்களுக்கு இந்த கேஸ்டர் சுகர் கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது, அது ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ரேஷனில் கொடுக்குற கொஞ்சம் ஃபைனாக இருக்கும் பாருங்கள் சர்க்கரை, ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் ஃபைனாக இருக்கும், அது போல் இருக்கிற சர்க்கரையை சேர்த்திக்கோங்க. ஏன் வந்து நான் பெருசாக இருக்கிறது வேண்டாம் அப்படி சொன்னேன்னா,
நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னா காயங்கள் ஏற்பட்டுடும். அதுக்காக தான் நான் சொன்னது. கொஞ்சம் ஃபைனாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இது எவ்வளோ நாள் ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா இது நீண்ட நாள் வருங்க. இவ்வளோ நாளுன்னு இல்லை, நீங்கள் கம்மியாக செய்துக்கோங்க, சீக்கிரமாக தீர்த்துடுங்க. இது நம்ம உடம்பு ஃபுல்லாகவே போட்டுக்கலாங்க. உதட்டுக்கும் போட்டுக்கலாம், முகத்துக்கு, கை கால்கள் எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். இதில் நம்ம வெறும் ஆல்மண்ட் ஆயிலும் ஆல்மண்ட் எசன்ஸும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்திருக்கோம். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த சர்க்கரை என்ன பண்ணுன்னா நமக்கு நம்ம உடம்பில் இருக்கிற டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும். இவ்வளோ தாங்க இதோட யூசஸ். உங்களுக்கு நான் செய்த இந்த சுகர் ஸ்க்ரப் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீனூஸ் பியூட்டி டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னதை முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை காற்று புகாத டப்பாவில் வச்சுக்கணும். ஈரப்பதம் பட்டுச்சுன்னா சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நான் சொன்னது. உங்களுக்கு இந்த சுகர் ஸ்க்ரப் ரெசிபி தேவைப்படாமலேயும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்கள் கூட இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஒருத்தருக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெசிப்பியை நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல் நீங்கள் இந்த சுகர் ஸ்க்ரப்பை செய்து உபயோகப்படுத்தி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.